சட்டப்பேரவையில் உறுப்பினர்களுக்கு இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் 543 என்ற எண்ணிக்கை தொடர வேண்டும் என்ற தவைக்காவின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என அமைச்சர்கள் தெரிவித்த நிலையில் தமிழகத்தின் விகிதாச்சாரம் குறையக்கூடாது என்பதே தங்களது நிலைப்பாடு என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தெரிவித்தனர். நேற்று நடந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஆற்றிய உரை பற்றி பேசினார்கள். கடந்த 12ஆம் தேதி இதே சட்டமன்றத்தில் நாம் ஒரு அனைத்து கட்சி ஒத்துழைப்போடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதில் மிக தெளிவாக 543 எம்பிசி 443 அப்படியே தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய முறையில 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையுடைய கவனத்திற்கு நான் எடுத்துள்ளேன். சதன் கவுன்சில் மீட்டிங்ல சதன் கவுன்சிலிங் மீட்டிங்க்கு என்ன தேவையோ அது குறித்து மட்டும்தான் அங்கே பேச முடியும். ஏன்னா அது தவிர்த்து பேச முடியும். நம்மளுடைய கருத்தை அங்கே வலியுறுத்தோம். அதுல என்னென்ன வேற மாதிரியான கோணங்கள் திருப்பி வெளியிடப்பட்டதால் உடனடியாக வெளியே வந்து நான் அப்பவே வந்து பிரஸ் மீட்ல இது அந்த நிலைப்பாடு குறித்து தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து அப்பவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. அது கிளாரிஃபை பண்ணி 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை அப்பவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. இப்பொழுது 543 நாடாளுமன்றம் மொத்தமா இருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு வீதாச்சாரப்படி 7.18 இருக்குது. அதே போல தொகுதி மறையறை வைந்த பொழுதும் தமிழகத்திற்கு 7.18 வீதாச்சாரப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து அண்ணா திராவிட நிலைப்பாடு. 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இப்ப 543 நிப்பாட்டுங்கிறது தான் எங்களுடைய முதலமைச்சரும் சரி, அரசும் சரி, அன்னைக்கு ஏற்ற தீர்மானமும் சரி. அதனால 7.18 தொடர்ந்தும் திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தமிழக வெற்றி கழகமும் சரி, அதுல எல்லா கட்சிகளும் முன்னிருக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. தயவு செய்து திமுக மாநில சுயாட்சி வலியுறுத்தி அண்ணாவின் கொள்கை வழியில் இன்னும் 25 வருஷத்துக்கு கேட்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. அரசு நிதி சுமையில் இருந்து வருவதால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 59 பேருக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் கார் தேவையில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்பதற்காக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் கார் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே சட்டப்பேரவையில் இது குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் அரசு கார் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் அறிவுறுத்தல் கரெக்டு. அவர் இப்போத்தான் ஏற்கனவே கடன் இருக்குது. விஜய் போனோடனே அதுலேயும் கவனமாக காண்டாட்டு விட்டுட்டு குப்பமேடாகி கிடக்குது. இதையெல்லாம் விஜய் கவனத்துக்கு போகாமல் கார் வாங்கி கொடுக்காம ஒரு ஏரோப்ளேன் வாங்கி கொடுங்க. அவங்க ஏற்கனவே ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கிறாங்க அந்த கட்சிக்காரர்கள். ஏங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போய் நீ கார் எம்எல்ஏவுக்கு எம்எல்ஏவுக்கு வாங்கி கொடுத்தா என்ன அர்த்தம்? அது குடிநீர் பணியாளர் சங்கம் கேட்குறோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஓட்டு வாங்கிட்டு போகணுன்னு மறந்துட்டீங்களே, என்ன இஷ்டம். வணக்கம் வணக்கம்.